வணக்கம். இன்றைய நாளில் நிகழ்ந்த செய்திகளை விரைவாக பார்க்க இருக்கிறோம். இது காவிரி எக்ஸ்பிரஸ். வழங்குவதற்காக தனலட்சுமி, சிவசங்கரி. தமிழகத்தில் கடந்த ஆண்டு முதல் சரியாக பருவமழை பெய்யாத காரணத்தால் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் மாநிலம் முழுவதும் வறட்சி, குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் கோடை மழை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த பொதுமக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் வருகிற 4ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என்றும் இந்த 25 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்து அனல் காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் நீட் தேர்வு மற்றும் விவசாயிகள் பிரச்சினை குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தலைமைச் செயலகத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக அரசின் வருவாய் இழப்பு, மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை நடத்துவதற்காக சட்டப்பேரவையை கூட்டுவது, விவசாயிகள் பிரச்சினை, மின்வெட்டு, பத்திரப்பதிவு, வறட்சி, குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. 1.5 மணி நேரம் வரை நீடித்த இந்த கூட்டத்தில் நீட் தேர்வு குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவரது தலைமையில் நடைபெற்றுள்ள 3வது அமைச்சரவை கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பன்னீர்செல்வம் தரப்பினர் வைக்கும் எந்தவிதமான நிபந்தனைகளையும் தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவர்களாக வந்து சேரும் பட்சத்தில் தாங்கள் வரவேற்போம் என்றும் ஏற்கனவே வகித்து வந்த அமைச்சர் பதவியையும் வழங்க தங்கள் தரப்பினர் தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் பிரதமரை 3 முறை சந்தித்த போது நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தேமுதிக சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த், லோக் ஆயுக்தா சட்டம் வந்தால் திமுகவினர் கூண்டோடு சிறை செல்வார்கள் என்றும், தொழிலாளர்களுக்கு நாட்டில் மரியாதை இல்லை எனவும், தொடரும் மின்வெட்டால் தமிழ்நாடு மயானம் போல் மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இவரை தொடர்ந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த், கொடநாட்டில் கார் ஓட்டியவர்களும் காவலாளிகளும் மர்மமான முறையில் மரணமடைந்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். இதுபோன்ற தொடர் கொலைகளால் ஜெயலலிதாவின் இறப்பில் உள்ள மர்மம் வலுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட் கொள்ளை மற்றும் காவலாளி கொலை வழக்கு தொடர்பாக கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் சேலம் அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் மர்மமான முறையில் பலியானார். தற்போது திடீர் திருப்பமாக வழக்கில் தொடர்புடைய மனோஜ் என்ற சாமியாரை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து மனோஜை கோத்தகிரியில் உள்ள நீதித்துறை நடுவர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தினர். இதனையடுத்து அவரை 12ஆம் தேதி வரை காவலில் வைக்குமாறு நீதிபதி அளித்த உத்தரவின் அடிப்படையில் போலீசார் மனோஜை கோவை சிறைக்கு கொண்டு சென்றனர். மத்திய அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச சந்தையில் நிலவும் சமையல் எரிவாயு விலைக்கு ஏற்ப அவ்வப்போது உயர்த்தியும் குறைத்தும் வருகின்றன. இந்த நிலையில் மானியத்துடன் விற்பனை செய்யப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலையை 2 ரூபாய் அதிகரித்து எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. கடந்த மாதம் 1ஆம் தேதி 14.2 கிலோ எடை கொண்ட மானிய எரிவாயு சிலிண்டரின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் 5 ரூபாய் 57 காசுகள் வரை உயர்த்தியது குறிப்பிடத்தக்கது. இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட தினகரனிடம் டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் 5 நாட்கள் காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதன் பின்னர் சென்னையில் வைத்து அவரிடம் 3 நாட்களாக விசாரணை நடந்தது. இதனையடுத்து சனிக்கிழமை மாலை டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் தினகரன் மற்றும் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனாவையும் மீண்டும் டெல்லிக்கு அழைத்து சென்றனர். இதனிடையே தினகரனுக்கு வழங்கப்பட்ட 5 நாள் போலீஸ் காவல் முடிவடைந்ததை அடுத்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார். இதனால் டெல்லி திகார் சிறையில் தினகரன் அடைக்கப்பட்டார். தேர்தல் ஆணையத்திற்கு தினகரன் பணம் கொடுக்க இருக்கும் பட்சத்தில் பணம் வாங்க இருந்த அதிகாரி யார் என விசாரணை நடத்தி மத்திய அரசு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையமே லஞ்சம் வாங்க தயாராக இருந்தால் ஒட்டுமொத்த தேசத்திற்கே பாதிப்பு என குற்றம் சாட்டினார். சேரன் மகாதேவியைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் பேட்டை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் 2000 ரூபாய் கள்ள நோட்டை மாற்ற முயற்சித்து போலீசாரிடம் சிக்கிக் கொண்டார். இதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி பகுதியில் தங்கியுள்ள வட மாநிலத்தைச் சேர்ந்த மிஸ்ரா என்பவரிடமிருந்து கள்ளநோட்டை பெற்றது தெரியவந்தது. காமராஜிடமிருந்து சுமார் 60,000 ரூபாய் மதிப்பிலான 2000 மற்றும் 500 ரூபாய் கள்ளநோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கள்ளநோட்டுகளை புழக்கத்தில் விட முயற்சி செய்த வட மாநிலத்தைச் சேர்ந்த மிஸ்ரா என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமானுஜர் கிபி 1017ஆம் ஆண்டு அப்போது பூதபுரி என்று அழைக்கப்பட்ட தற்போதைய ஸ்ரீபெரும்புதூரில் தோன்றினார்.
சாதி மதங்களை கடந்து மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும் என உயரிய கருத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வலியுறுத்திய மகான் ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது திருநட்சத்திர அவதார தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. ராமானுஜரின் 1000வது பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது தபால் தலை வெளியிடப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இதனை வெளியிட்டார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த பாடுபட்டவர் ராமானுஜர் என்றார். இறைவன் முன் எல்லோரும் சமம் என்று போதித்தவர் ராமானுஜர் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு வேலூர் சிறையில் இருக்கும் பேரறிவாளன் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரணை 17 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் விசாரணை விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்றும் இந்த வழக்கை விரைந்து முடிக்க சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது ஏன் விசாரணையில் தாமதம் ஏற்படுகிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் என்பதால் விசாரணையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் 4 வாரங்களில் இது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். PhD ஆராய்ச்சி மாணவர்களின் ஆதார் விவரங்களை பல்கலைக்கழக இணையதளங்களில் வெளியிடும் உத்தரவை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. UGC எனப்படும் பல்கலைக்கழக மானியக்குழு PhD ஆராய்ச்சி மாணவர்களின் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய இணையதளத்தில் வெளியிடுமாறு அனைத்து பல்கலைக்கழகங்களையும் கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கு மாணவர்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு எழுந்தது. இந்நிலையில் ஆதார் விவரங்கள் வெளியிடுவதை ஆதார் சட்டம் தடை செய்வதாக தெரிவித்த மத்திய அரசு ஆராய்ச்சி மாணவர்களின் ஆதார் விவரங்களை பகிரங்கமாக வெளியிட வேண்டாம் என்று தெரிவித்துள்ளது. சேலம் கிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் இரும்பு வியாபாரம் செய்து வருகின்றார். இந்நிலையில் விஜயலட்சுமி தனது உறவினர்களுடன் திருப்பதி சென்றுவிட்டு இன்று காலை வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ திறக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் கிச்சிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு மோப்ப நாயுடன் வந்த போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் விஜயலட்சுமியின் வீட்டில் அடிக்கடி பூஜை நடத்தியதும் பூஜையை நடத்தும் சாமியார் தான் சில தினங்களுக்கு முன்பு திருப்பதிக்கு சென்று வர வீட்டு உரிமையாளர்களை அறிவுறுத்தியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 700 சவரன் நகையும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொள்ளை போயுள்ளதில் சாமியாருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்பதை அறிந்த போலீசார் சாமியார் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருதி விசைப்படகில் சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் நாட்டு படகுகளில் சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர்கள் 5 பேர் நாட்டு படகு ஒன்றில் இன்று காலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தனுஷ்கோடி மன்னார் வளைகுடா இடையே உள்ள கடல் பகுதியில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சிறிய ரோந்து கப்பல்களில் வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்து கைது செய்து படகையும் பறிமுதல் செய்தனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் 5 பேரையும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். விசாரணைக்கு பின்னர் அவர்களை வரும் 15ஆம் தேதி வரை வவுனியா சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மீனவர்கள் 5 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தும் பணிக்கான ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசல் பகுதி மக்களுக்கு தகவல் கிடைத்தது. இதை கண்டித்து நெடுவாசலில் மீண்டும் போராட்டம் தொடங்கியுள்ளது. 20வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் பல்வேறு நூதன முறையில் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். மரத்தின் மீது ஏறி நின்றும் தலைகீழாக தொங்கியபடியும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து முழக்கங்கள் எழுப்பினர். திட்டத்தை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என்றும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச சந்தையில் உள்ள விலைக்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலை நாள்தோறும் நிர்ணயம் செய்யும் முறையை சோதனை ரீதியில் புதுச்சேரி உட்பட 5 நகரங்களில் மே 1ஆம் தேதி முதல் அறிமுகம் செய்யப்படும் என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் அறிவித்திருந்தது. இதன்படி பெட்ரோல் டீசல் விலையை தினசரி நிர்ணயம் செய்யும் முறை புதுச்சேரியில் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை நள்ளிரவு 12 மணிக்கு மாற்றமடையும். இந்த புதிய விலை நிர்ணய முறை புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. திரைத்துறையில் உள்ள மூத்த கலைஞர்களுக்கு தங்கப்பதக்கம் பரிசு வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. உலகாயுதா அமைப்பின் மூலம் 100 மூத்த திரைத்துறை கலைஞர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கும் விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இதில் இயக்குநர்கள் விக்ரமன், RK செல்வமணி, அமீர், சேரன், கரு பழனியப்பன், ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம், இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ், SA ராஜ்குமார், நடிகர்கள் விஜய் சேதுபதி, MS பாஸ்கர், நடிகைகள் சச்சு, கஸ்தூரி, ரோகிணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மூத்த திரைக்கலைஞர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவித்தனர். கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் அந்நகரமே சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி மற்றும் அதனை சுற்றிய சில முக்கிய இடங்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். தற்போது கோடை விடுமுறை துவங்கியுள்ளதை தொடர்ந்து கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. படகுத்துறை, பகவதி அம்மன் கோவில், முக்கடலும் சங்கமிக்கும் சங்கிலித்துறை, காந்தி மண்டபம் போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவில் காணப்படுகிறது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை சுற்றி பார்க்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து செல்கின்றனர். புதுவை கடற்கரை பகுதியில் ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை கட்டடம், மணக்குள விநாயகர் கோயில், அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்டவை உள்ளன. இந்நிலையில் ஆளுநர் மாளிகையையும் சுற்றி பார்க்க துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அனுமதி அளித்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஆளுநர் மாளிகையில் குவிய தொடங்கியுள்ளனர்.
அங்குள்ள பழங்கால ஓவியங்கள், தரைத்தள பகுதிகளை பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். வாரந்தோறும் திங்கள் முதல் சனிக்கிழமைகளில் ஆளுநர் மாளிகையை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடலூர் அருகே ஊருக்குள் யானைகள் வருவதை முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் கருவிகளை பொருத்தும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வரும் யானைகள் வீடுகளை இடித்து சேதப்படுத்துவதுடன் பொதுமக்களையும் தாக்கும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எனவே இதனை தடுக்கும் விதமாக சேரம்பாடி, சேரங்காடு, கொளப்பள்ளி மற்றும் ரிச்மவுண்ட் உள்ளிட்ட 7 இடங்களில் லைட் வார்னிங் சிஸ்டம் எனப்படும் யானைகள் வருவதை முன்கூட்டியே தெரிவிக்கும் கருவிகளை பொருத்தும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். சிம் கார்டு மற்றும் சென்சார் பொருத்தப்பட்ட இக்கருவியின் மூலம் ஏற்கனவே பதியப்பட்ட முக்கிய நபர்களின் எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். இதனால் அங்குள்ள கோபுரத்தில் உள்ள சிவப்பு விளக்கு எரிந்து யானைகள் வருவதை எச்சரிக்கும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோபி அருகே வேன் மோதிய விபத்தில் 60 குறும்பை இன ஆடுகள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கண்ணம்பாளையத்தைச் சேர்ந்த மருதாச்சலம் சத்தியமங்கலம் பகுதியிலிருந்து கோபிக்கு மேய்ச்சலுக்காக 700க்கும் மேற்பட்ட ஆடுகளை ஓட்டி சென்று கொண்டிருந்தார். அப்போது கொடிவேரி அணைப்பிரிவு அருகே சென்று கொண்டிருந்த போது கோவையிலிருந்து கோபி நோக்கி வந்த டெம்போ வேன் எதிர்பாராத விதமாக ஆடுகள் மீது மோதியதில் 60 ஆடுகள் சம்பவ இடத்திலேயே பலியானதுடன் ஆடுகளை ஓட்டிச் சென்ற மருதாச்சலம் என்பவரும் படுகாயமடைந்தார். இதனையடுத்து படுகாயமடைந்த மருதாச்சலம் சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து வேன் ஓட்டுநர் ராஜாவிடம் கோபிச்செட்டிப்பாளையம் போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது. சுமார் 2 மீட்டர் உயரமுள்ள கற்பக விநாயகர் சிலை வடக்கு திசையை பார்த்த நிலையில் உள்ளது. கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த கோயில் கும்பாபிஷேக பணிகள் முடிவடைந்ததை அடுத்து கடந்த 27ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கின. இந்த நிலையில் யாக பூஜைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து கோயிலின் ராஜகோபுரம் மற்றும் விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாரத ஸ்டேட் வங்கி பிக்ஸட் டெபாசிட் கணக்கிற்கான வட்டியை 0.5% வரை குறைத்துள்ளது. 2 முதல் 3 ஆண்டு வரையிலான டெபாசிட்டுகளுக்கு வட்டி 6.75%இலிருந்து 6.25% குறைக்கப்பட்டுள்ளது. முதியோருக்கான டெபாசிட் வட்டியும் 0.5% குறைக்கப்பட்டு 7.25% இருந்து 6.75% அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகள் வரையான பிக்ஸட் டெபாசிட்டுகளுக்கான வட்டி 0.25% குறைக்கப்பட்டு 6.5% ஆக்கப்பட்டுள்ளது. மேலும் 7 நாள் முதல் 2 ஆண்டுகள் வரையிலான டெபாசிட்டுகளுக்கு உரிய வட்டியில் மாற்றமில்லை என்றும் ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து புதிய வட்டி விகிதங்கள் அமலுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தை மாணவர்கள் பயனுள்ளதாக கழிக்கும் வகையில் தூத்துக்குடியில் மாவட்ட அளவிலான கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதை அடுத்து மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கோடைக்கால பயிற்சி முகாம் அளிக்கப்பட்டு வருகிறது. அம்மாவட்ட மைதானத்தில் கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கி 15 நாட்கள் நடைபெற்று வருகின்றது. தடகளம், கால்பந்து உள்ளிட்ட பல்வேறு வகையான விளையாட்டுகளில் 75க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பயிற்சி பெற்று வருகின்றனர். மேலும் பயிற்சி முகாமில் பங்கேற்றுள்ள பள்ளி மாணவ மாணவிகள் தங்கி பயிற்சி பெற உணவு மற்றும் இருப்பிட வசதிகள் செய்துள்ளதாக பயிற்சியாளர் ராபின் தெரிவித்துள்ளார். ஆண்டு முழுவதும் படித்துவிட்டு இந்த 1 மாத கோடை காலத்தை பயனுள்ள வகையில் கழிப்பதற்கான இத்திட்டம் மாணவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அர்ஜுனா விருதுக்கு கிரிக்கெட் வீரர் புஜாரா மற்றும் மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனை ஹர்மன்பிரீத் கவுர் ஆகியோரது பெயர்களை பிசிசிஐ பரிந்துரை செய்துள்ளது. விளையாட்டுத்துறையின் உயரிய விருதுகளில் ஒன்றான அர்ஜுனா விருதுக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர் சதீஷ்வர் புஜாரா, மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனை ஹர்மன்பிரீத் கவுர் ஆகியோரது பெயர்களை பிசிசிஐ பரிந்துரை செய்துள்ளது. ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் SV சுனில், தரம்வீர் சிங், தீபிகா ஆகியோரது பெயர்களை ஹாக்கி இந்தியா அமைப்பு அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரை செய்துள்ளது. ஹாக்கி இந்தியா சார்பில் மேஜர் தயான் சந்த் விருதுக்கு RP சிங், சும்ராய் டேடி பெயர்களும், துரோணாச்சாரியா விருதுக்கு சந்தீப் சங்வான், ரோமிஷ் பதானியா பெயர்களும், ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதுக்கு சர்தார் சிங் பெயரும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. விருதுகளுக்கான பெயர்களை பரிசீலனை செய்து அதிகாரப்பூர்வ பட்டியலை விரைவில் மத்திய அரசு அறிவிக்க உள்ளது. ICC வெளியிட்டுள்ள ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான அணிகள் தரவரிசையில் 5 புள்ளிகள் கூடுதல் பெற்று இந்திய அணி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இதன் அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா 123 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் நீடிக்கிறது. ஆஸ்திரேலியா 118 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. இந்தியா 117 புள்ளிகளுடன் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்து 115 புள்ளிகளுடன் 4வது இடத்திலும், இங்கிலாந்து 109 புள்ளிகளுடன் 5வது இடத்திலும், இலங்கை, வங்காளதேசம் மற்றும் பாகிஸ்தான் முறையே 6, 7 மற்றும் 8வது இடங்களிலும் உள்ளன. வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியுடன் தரவரிசையில் முதல் 8 இடத்தில் இருக்கும் அணிகளே 2019ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பைக்கு நேரடியாக தகுதி பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.